ஏன் கண்ணீர் வடித்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை அந்த அடியார் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சொன்ன செய்தி, நபி அவர்கள் மௌத்தாக போகிறார்கள், நபி அவர்கள் போக போகிறார்கள், எம்மை விட்டு பிரிந்து போக போகிறார்கள், அந்த அடியார் அல்லாஹ்வுடைய அடியாரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதை அபூபக்கர் அறிந்திருந்து தான் அழுதார்கள். அதனால் தான் அழுதார்கள். அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், மற்றவர்கள் புரிந்து கொண்டிருக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இது நபித்தோழர்களுடைய அழுகை. நபியர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சொல்கிறார்கள், உமரே, மௌத்தாகி கொஞ்ச நாள்ல இன்தலிக் பினா இலா உம்மி ஐமன் நஸூருஹா கமா கான யஸூருஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க உம்மு ஐமன்ட்ட போவோம், நபி அவர்கள் எப்படி அவரை போய் பார்த்து விட்டு வருவார்களோ அதுபோல நாங்களும் பார்த்துட்டு வருவோம் என்று சொல்லி போகிறார்கள். யார் தெரியுமா உம்மு ஐமன்? நபி அவர்களை வளர்த்த பெண்மணி. நபி அவர்களை வளர்த்த பெண்மணிகள் உம்மு ஐமனும் ஒருவர். வயது போன ஒரு பெண்மணியாக இருந்தார். நபியர்கள் அவங்கள போய் அடிக்கடி பார்ப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போற மாதிரி அபூபக்கரும் உமரும் உம்மு ஐமனை போறாங்க, உம்மு ஐமன்ட்ட போறாங்க. அவட புள்ளையும் தான், வளர்த்தெடுத்த புள்ள தானே ரசூலாங்க, அவர் நபியும் தான். பார்க்க போய் இருந்த உடனேயே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணி அழ ஆரம்பித்தார்கள். பக்கத் அவங்க ரெண்டு பேரையும் கண்ட உடனே அழுகிறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் கண்ட உடனேயே அழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி கொஞ்சம் காலம் தானே, அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தாக்கத்தால் அழுகிறார்கள் என்று எண்ணிய அபூபக்கரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஏன் அழுகிறீங்க உம்மு ஐமனே, ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? மா இந்தல்லாஹி கைருன் லிரசூலிஹி, அல்லாஹ் தன் தூதருக்கு நல்லதைத்தான் வைத்திருப்பான், அல்லாஹ் தன்னிடத்தில் தன் தூதருக்கு நல்லதைத்தான் வைத்திருப்பான், ஏன் அழுகிறீங்க? அப்போ உம்மு ஐமன் சொல்றாங்க, வல்லாஹ், அதாவது இன்னி லா அப்கி அலா அல்லாஹ் அலம அன்னமா இந்தல்லாஹி கைருன் லிரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நலவில்லை என்று சொல்லி நான் அளவில்லை, அல்லாஹ் தனக்கு தன் தூதருக்கு நலவை வைத்திருப்பான், அது தெரியாமல் நான் அளவில்லை. நான் அழுவதெல்லாம் நபி அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்தில் அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கு ஒரு நேரடி தொடர்பு இருந்ததே வகை, அது இல்லாமல் போய்விட்டது என்று நினைத்து அழுகிறேன். அது நம்மளுக்கு இல்லையே இன்றைக்கு, அந்த தொடர்பு நபி அவர்களுடைய மௌத்தோடு போய்விட்டதே என்று நினைத்து தான் நான் அழுகிறேன். அலல் புகாய், உவர் இப்படி சொன்ன உடனே அபூபக்கரும் உமரும் அழ ஆரம்பித்தார்கள். நபியருடைய மரணத்தோடு வகை தொடர்பு இல்லாமல் போயிட்டே, இறைவனுடைய நேரடி தொடர்பு இந்த உலகத்திற்கு இல்லாமல் போய்விட்டது என்று நினைத்து அபூபக்கரும் உமரும் அழ ஆரம்பித்தார்கள். மூணு பேரும் சேர்ந்து அழுகிறாங்க. இந்த செய்தியை நாங்கள் முஸ்லிமிலே பார்க்கிறோம். சகோதரர்களே, ஒவ்வொரு விஷயத்திலும் தாக்கமுற்றார்கள். ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் தாக்கமுற்றார்கள். இதயம் எப்பொழுதும் அவருடைய இலகிய நிலையிலே இருந்தது. சொன்னா அடுத்த நிமிஷம் தாக்கமுறாங்க, அடுத்த நிமிஷம் கவலைப்படுகிறார்கள், அடுத்த நிமிஷம் கண்ணீர் வடிக்கிறார்கள். காரணம், உள்ளம் ததும்புகிறது. அவருடைய ஈமான் எப்பொழுதும் பளிச்சென்றிருந்ததுதான் காரணம். ஈமான் எப்பொழுதும் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் இருந்ததுதான். அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, ஒரு முறை சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள் மக்காவிலே மரணிக்கும் தருவாயிலே இருக்கிறார்கள். நான் இப்பொழுது சொல்வதெல்லாம் நபித்தோழர்கள் இறைவனுக்காக எப்படி எப்படியெல்லாம் அழுதார்கள் என்பதற்கு தான். மரண படுக்கையிலே இருக்கு, அதாவது ஒரு நோயிலே இருக்கிறார்கள். அப்ப சஅத் இப்னு அபீ வக்காஸை சந்திப்பதற்காக நபியவர்கள் போகிறார்கள் மக்கால. ஹிஜ்ரத் எல்லாம் முடிஞ்ச பிற்காலத்தில் போனா சஅத் இப்னு அபீ வக்காஸ் அழுகிறாரு. ஏன் அழுதாரு தெரியுமா? காலமா யுபுகிக், ஏன் அழுறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, அகாஃபு ஃபில் அர்தில்லதி ஹாஜர்து மின்ஹா அன் அமூத ஃபில் அர்தில்லதி ஹாஜர்து மின்ஹா, எந்த ஊரில் இருந்து நான் ஹிஜ்ரத் போனேனோ அதே ஊரிலேயே நான் மௌத்தாகி விடுவேனோ, கமா மாத சஅத் இப்னு ஹவுலா, சஅத் இப்னு ஹவுலா மௌத்தாகியது போன்று நானும் ஹிஜ்ரத் போன ஊர்லயே மௌத்தாகி விடுவேனோ. மக்கால் இந்த மதீனா தானே ஹிஜ்ரத் போனாரு, மக்கால நோய் வந்திருக்குது, மக்காலையே நான் மௌத்தாகினால் ஹிஜ்ரத்துடைய கூலி என்னை விட்டு போய்விடுமே. நான் எல்லாத்தையும் விட்டு போனேனே, இந்த இடத்தை விட்டு நிலத்தை விட்டு எல்லாம் விட்டு போனேன், அவருடைய கூலி இல்லாமல் போய்விடுமோ என்று நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார்கள். அழுதார்கள் சகோதரர்களே. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இஷ்ஃபி சஅதா, யா அல்லாஹ் சஅதுக்கு நோய் நிவாரணத்தை கொடுப்பாயாக, அல்லாஹும்ம இஷ்ஃபி சஅதா, யா அல்லாஹ் சஅதுக்கு நோய் நிவாரணத்தை கொடுப்பாயாக என்று 3 முறை பிரார்த்தித்தார்கள். அதிலேதான் அவர் முழு சொத்தை நான் என் குடும்பத்துக்கு வசியத்து செய்கிறேன்னு சொல்றாரு. அப்படின்னால ரசூலுல்லாஹ் குறைச்சி 3 சொல்றாங்களே, அந்த செய்தி வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, தனது நன்மை பாழாகி விடுமோ இதில் அழுதார்கள். கடந்த காலத்தில் நான் 15 வயதிலே செய்த நன்மை, 25 வயதிலே செய்த நன்மை, 40 வயதிலே செய்த நன்மை 60 வயதில் பாழாகி விடுமோ என்று அழுதிருக்கிறோமா? கலைப்பட்டிருக்கிறோமா? கண்ணீர் வடித்திருக்கிறோமா? பெருமை பேசி இருக்கிறோமா? சகோதரர்களே, நபித்தோழர்கள் இந்த உலகத்தில் பெருமைப்படுவதால் நான் உயர்ந்தவன் என்றோ
சிறுமைப்படுவதால் நான் தாழ்ந்தவன் என்று நினைக்கவில்லை. பெருமையும் சிறுமையும் நாளை மறுமையில் இறைவன் தரக்கூடிய அந்த நாளில் தான் என்பதை விளங்கி இருந்ததனால் அதற்காக மாத்திரம் அழுதார்கள். அது மாத்திரமல்ல, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ சுஃபியான் போன்ற ஒரு பெரிய ஒரு தளபதி, ஒரு தலைவர், குறைஷிகளுடைய தலைவர், கடைசி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இந்த அம்ர் இப்னுல் ஆஸுடைய தலைமையில் தான் ஈஜிப்டே வெற்றி கொள்ளப்பட்டது, எகிப்தே வெற்றி கொள்ளப்பட்டது. ஒரு மாவீரர், ஒரு படை தளபதி. ஆனால் நபியோடைய எத்தனையோ யுத்தத்திலே கலந்து கொண்டவர். மரணிக்கின்ற நேரத்தில், தங்களது நோய்வாய்ப்பட்ட நேரத்தில், மரண தருவாயிலே, ஃபஹவ்வல வஜ்ஹஹு இலல் ஜிதாரி ஃபஜஅல யப்கி, தன் முகத்தை சிவத்தின் பக்கம் திருப்பிக் கொண்டு தொடர்ந்து அழ ஆரம்பித்தார்கள். தவீலன், அழுது கொண்டே இருந்தார்கள். மிச்ச நேரமா அழுறாங்க. ஃபஜஅல இப்னுஹு யகூலு யா அபதா, மகன் சொல்றார், மகன் பாப்பா ஏன் பாப்பா இப்படி அழுகிறீங்க? அம்மா பஷரக்கன் நபி பிகதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இப்படி நன்மாராயம் சொல்லலையா? உங்களை இப்படிப்பட்டவர் என்று சொல்லலையா? இப்படிப்பட்டவர் என்று சொல்லலையா? ஆறுதல் படுத்துறாங்க. ஆனாலும் அம்ர் இப்னுல் ஆஸ் அழுது கொண்டே இருக்க, மௌத்தாகிற டைம் அது, அழுது கொண்டே இருக்கிறாங்க. பின்னர் முகத்தை திருப்பி மகனை பார்த்து அழுத வண்ணம் சொல்கிறார்கள், மகனே, இன்ன அஃதல மா நுஅத்துஹு ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், சொர்க்கத்துக்கு போவதற்கு மிகப்பெரிய ஒன்றாக நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அதற்காகவெல்லாம் நான் அளவில்லை, அது என்னிடத்திலே இல்லை என்றெல்லாம் நான் அளவில்லை. நான் அழுவதெல்லாம் இன்னி குந்து அலா அத்பாகின் ஸலாசின், என் வாழ்க்கையில் நான் 3 படிக்கட்டங்களை கடந்து வந்திருக்கிறேன். 3 படிக்கட்டங்களை கடந்து வந்திருக்கிறேன். அதில் ஒவ்வொரு நிலையையும் நினைத்து தான் நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். என்ன தெரியுமா? ஒன்று, நபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இந்த உலகத்திலேயே மிகவும் வெறுப்பானவராக இந்த முகம்மது எனக்கு இருந்தார். அவரை கொல்வதை போல எனக்கு சந்தோஷம் இல்லை. அவரை கொல்லுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் அது போன்று நான் மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டேன். அவ்வளவு நான் வெறுப்பாக இருந்தேன். அவரை கொல்ல வேண்டும் என்றே இருந்தேன். நான் அந்த நிலையிலே மௌத்தாகி இருந்தால் நான் நரகவாதியாக இருப்பேனே என்று நினைத்து அழுகிறேன். அன்றைய நாளில் நான் மௌத்தாகி இருந்தால் நான் நரகவாதியாக போய்விட்டிருப்பேனே என்று நினைத்து அழுகிறேன் என்று அழுதார்கள். மறுபடி சொன்னார்கள், பின்னர் ஃபலம்மா ஜஅலல்லாஹுல் இஸ்லாம ஃபீ கல்பி, எனது உள்ளத்திலே அல்லாஹ் இஸ்லாத்தை ஆக்கிய பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தேன். வந்து முத்தயதக், அல்லாஹ்வின் தூதரே கையை நீட்டுங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கையை நீட்டிய பொழுது நான் எனது கையை சுருக்கி கொண்டேன். சுருக்கி விட்டு நபியோடத்திலே சொன்னேன். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, ஏன் கையை எடுத்தீங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு ஆஸ் சொல்கிறார்கள், அஷ்தரித், ஒரு நிபந்தனை அல்லாஹ்வின் தூதரே, நான் இஸ்லாத்துக்கு வருவதென்றால் ஒரு நிபந்தனை. என்ன தெரியுமா? ஐயுஃபர் அலி, நான் என் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்பட வேண்டும். அப்பதான் நான் இஸ்லாத்துக்கு வருவேன். என் கடந்த கால